எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி எப்படி சுவையான பொட்டுக்கடலை பாயசம் செய்யலான்னு பார்க்கலாம். இது சளி, இருமல், தொண்டை கரகரப்பு பிரச்சனைக்கு நல்ல ஒரு ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாயசம் செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம அரைச்ச பவுடர் இந்த மாதிரி தான் நைஸாக இருக்கணும். அடுத்ததான் பெரிய சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காயை அரைச்சி நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிடலாம். இது தண்ணி பால் தான். இதை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். கெட்டி பாலை நம்ம பின்னாடி சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக இந்த பாலில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு விஸ்கை வச்சு நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கிடலாம். நம்ம சேர்த்த பொட்டுக்கடலை பவுடரை தண்ணி பாலோடு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம அடுப்பில் ஏற்றணும். இப்போ இதை நல்லா கரைச்சியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு கட்டிகள் விழுந்துடாத அளவுக்கு நம்ம கண்டினியூஸாக கலக்கி விட்டுட்டு இருக்கணும். நம்ம பொட்டுக்கடலையை பவுடர் ஃபார்மில் சேர்த்துருக்கோம். ஸோ இதை நம்ம கலக்காமல் விட்டுட்டோன்னா சூடு ஏற ஏற அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா திக்காகி பபிள்ஸ் வரணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை பாயாசம் சளி, இருமல், தொண்டை கரகரப்பு பிரச்சனைக்கு நல்ல ஒரு மருந்து. இப்போது பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் துருவுன 200 கிராம் கருப்பட்டியை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது சுத்தமான கருப்பட்டி, அதனால் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களோடது தூசும் மண்ணுமாக இருந்துச்சுன்னா நீங்கள் காய்ச்சி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 200 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லாத பட்சத்தில் சுகரோ இல்லைன்னா வெல்லமோ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபைனலாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கெட்டி தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிடலாம். இப்போது இந்த கோகனட் மில்கை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை கரைக்கிறதுக்கு தண்ணி தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த கெட்டி தேங்காய் பாலை ஃபைனலாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எடுத்த 1.5 கப் பொட்டுக்கடலை இது அப்ராக்சிமேட்டாக 350 கிராம் இருக்கும். இதுக்கு நான் பெரிய சைஸில் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இதுவே உங்களோடது சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் சேர்க்குறதுக்கு முந்திரி, பாதாம், கிஸ்மிஸை வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ சூடானதுக்கப்புறம் முந்திரியும் பாதாமையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து 25 கிராம் அளவு வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்து இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி மணம் வந்ததுக்கப்புறம் இதில் 10 கிராம் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் பொரிஞ்சு பால் மாதிரி உப்பி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போது இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயசத்தை கூட சேர்த்துக்கிறேன். இதில் பாதாம் சேர்க்குறதுனால நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சுவையான ஹெல்த்தியான பொட்டுக்கடலை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.